மகாநதி சீரியல் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். நம்ம விஜய்க்கு காவேரி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். இப்ப நம்ம காவேரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கங்கா கர்ப்பமானதுக்கு அப்புறம் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா காவேரி வந்து கன்சீவா இருக்கிறது வீட்ல இன்னும் தெரியாது இல்லையா? அதே டைம்ல வீட்டு ஹவுஸ் ஓனர் மாமி வந்து பாத்தீங்கன்னா, விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி உன்னோட ரூம்ல ஃபேனு, லைட்லாம் ஓடுது. நீ பாட்டுக்கு சாத்திட்டு போயிட்ட." அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. "நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப் பண்ணிடுங்க." அப்படிங்கிற மாதிரி விஜய் மாமி கிட்ட சொல்றாப்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்ட பத்தி நம்ம விஜய் விசாரிக்கிறாப்ல. அப்புறம் என்ன, அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப விஜய் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா, ஒருவேள காவேரி தான் கன்சீவா இருக்காளோ! அதுக்காக தான் கோயிலுக்கு வர சொல்லியிருப்பா. ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹக்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி தான் கன்சீவா இருக்கா. அத சொல்றதுக்காக தான் நம்மள வர வச்சிருக்கா. நம்மகிட்ட சொல்லாம விட்டுருக்கா. அப்படின்னு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, உடனே வந்துடுறாப்ல. வந்து காவேரி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் ஆயி பயங்கரமா துள்ளி குதிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம வெண்ணிலாவோட மாமாவ கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வராரு நம்ம விஜய். அவர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகினி, பசுபதி எல்லாமே ஒரு பிளான போடுறாங்க. வெண்ணிலாவ வந்து விஜயோட சேர்த்துட்டு காவேரிய பிரிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.